மாண்ட என்னை கோபத்தால் அழிக்காமல் ரட்சித்த உந்தன் அன்பை நினைத்து நான் பட்சமாய் போற்றிடுவே. ரட்சித்த உந்தன் அன்பை நினைத்து நான் பட்சமாய் போற்றிடுவே. எல்லா விதமான சாத்தானுடைய எல்லா தந்திரங்களும், வார்த்தையை கேட்க முடியாதபடி தூக்க மயக்கங்களையும் பலவிதமான கவனச்சிதறல்களையும் சோர்வுகளையும் உண்டாக்குகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் ஆண்டவரே நீர் அப்புறப்பட்டு ஆண்டவரே விசுவாசத்தோடு வாஞ்சியோடு ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒரு தேவையுள்ள பிள்ளைகளாய் உடைய சமூகத்தில் அவர்கள் வாஞ்சியோடு காத்திருக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதியும். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மட்டும்தான் விடுதலையாக்க வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தையிலே மாத்திரம்தான் ஜீவன் உண்டு. மனுஷனிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது ஒன்றுக்கும் உதவாது. அது யாரையும் விடுதலையாக்காது, யாரையும் உயிர்ப்பிக்காது. உம்முடைய வார்த்தை மாத்திரமே அது ஜீவன் உள்ளதாக இருக்கிறபடினாலே அது மரித்தோரை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. உம்முடைய வார்த்தையை அனுப்பும், செவிகளை திறந்துள்ளோம், நல்ல நிலங்களாய் மாற்றும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? தூக்கம் போச்சுதா? தூக்கங்கள் போச்சுதா இல்லையா? மறுபடியும் ஒரு தடவை ஏந்திச்சு உட்காரணுமா? இப்போதான் உட்காரணும் இல்லையா? ஓகே, நீங்கள் என்ன செய்யுங்க, கேட்கறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும்னு முடிச்சிடுறேன் பாருங்க. நேரம் போயிடுச்சு பாருங்க. தொடங்குறது கொஞ்சம் சீக்கிரமாக தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க் 16:6, 6வது வசனம். அவர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். பாருங்க, கல்லறையை காமிக்கிறாங்க. அங்கே அந்த வேறு அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு கந்த வர்க்கம் விடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார். நாங்கள் பார்க்குறோம், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று நமக்கு தெரியும். உயிர்த்தெழுதல் உலகம் முழுவதும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. நாம் அப்படி இல்லை, கொண்டாட வேண்டாம். இந்த இதை நாம் கொஞ்சம் அறிந்திருப்போமே. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். இந்த உலகத்திலே எல்லா கல்லறைகளும் மூடிதான் இருக்கு. இயேசுவின் கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கு. ஏன் அது மட்டும் திறந்திருக்கு? பிரபு சொன்னார், ஏன் இயேசுடைய கல்லறை மட்டும் திறந்திருக்கு? அவர் அங்கிருந்து உயிர் தெழுந்து என்ன செஞ்சிட்டாரு? வெளியே வந்துட்டாரு. இப்ப கல்லறையில என்ன இல்ல? பாடி இல்ல. அவருக்கு என்ன வந்துருச்சு? உயிர் வந்துருச்சு.
சரியா? இப்போ உலகத்தில் வேறு யாருக்காயிலும் கடவுள் என்று சொல்லப்படுகிற யாருக்காயிலும் கல்லறை இருக்கா? கல்லறை இருந்தால் அது திறந்திருக்கா? ஏதாவது இருக்கா? கிடையாது. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம்தான் அவர் இந்த பூமிக்கு வந்ததும் ஹிஸ்டரி இருக்கு, போனதுக்கும் ஹிஸ்டரி இருக்கு, வரலாறு இருக்கு. வரலாற்று புருஷன் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கு அதிபதியும் அவர் தான். நம்முடைய ஜீவாதிபதியை அவர்கள் கொலை செய்தார்கள். சாத்தான் நினைச்சான் கொலை செஞ்சா வேலை முடிஞ்சுன்னு நினைச்சான். ஆனா இல்ல, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் வென்றவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் வென்றவர் நம் இயேசுவே. உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார், ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார். பாருங்க, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். சரி, அவர் உயிர் தெழுந்தாரு, சரிதான். சரிங்க பிரதர், அவர் உயிர் தெழுந்தார், நான் நம்புறேன். ஆமா, இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தார் என்று நம்புறேன். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? கேள்வி வேணும்ல? கேள்வி வந்திருக்கா? இயேசு உயிர் தெழுந்தார், ஆமா, எனக்கு என்ன நன்மை சொல்ல முடியுமா? யாருக்காவது பதில் இருக்கா? பாருங்க, சரியான பதில். நீங்க ஒரு மேக்ஸ் வாத்தியார் இருக்காரு, முதல்ல ஒரு சம்மளி ஏதோ ஒரு கணக்கு போட்டார். அதை சால்வ் பண்ண முடியுமா முடியாதங்கிறத முதல்ல சொல்லி கொடுத்தா தானே தெரியும். பாருங்க, அது ஒரு வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 15:13. இதெல்லாம் நீங்க நல்ல ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. பாருங்க, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நமக்கு சொல்லுவதற்காக, நமக்கு விளக்கி காண்பிப்பதற்காக, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குவதற்காக அவர் என்ன செஞ்சாரு? அவர் உயிர்த்தெழுந்தார். ஒருவேளை நமக்கு தெரியாம மரணம் இல்லாம அவர் போயிருந்திருக்கலாமே. பாருங்க, எலியா உயிரோட தானே எடுத்துக் கொள்ளப்பட்டாரு, அவர் மரிக்கவே இல்லையே. இயேசுக்கு மரணம் ஏன் வந்துச்சு? அவர் உயிர்த்தெழ வேண்டும், உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நமக்கு காண்பிக்க வேண்டும், நமக்கு நிரூபித்து காண்பிக்க வேண்டும். எப்பா நிறைய பேர் அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க? மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் என்னப்பா, அவ்வளவுதான், செத்து போனா கொண்டு உடலை வைக்கிறாங்க, அது என்ன ஆகி போயிருது? மண்ணோடு மண்ணா, புழுதிக்கு புழுதியும் சாம்பலுக்கு சாம்பலுமா, அது புழு அரிச்சல் செய்து போயிருது. எலும்பு கொஞ்ச நாள் இருக்கும், ஒரு 10-20 வருஷம் இருக்கும். மனுஷ உடல்ல இருக்கிறதுலயே உறுதியான எலும்பு எதுன்னு சொல்லுங்களேன்? எந்த எலும்பு? மண்டை ஓடுதான். நீங்க எங்க தோன்றினாலும் என்னதான் கிடைக்கும் கடைசியா? பாருங்க, எங்க ஊர்ல நான் சின்ன பையனா இருக்கும்போது ட்ரெயின் வேவை போடுறதுக்காக அந்த இது எடுத்தாங்க. பாருங்க, வெட்டி எடுத்தாங்க ஒரு பகுதியை. பாருங்க, வெட்ட ஓட்டு வேற எந்த எலும்புமே வரல, வெறும் மண்டை ஓடா மட்டும்தான் கிடைக்கும். ஏங்க, கையெலும்பு கால் எலும்பு இதெல்லாம் வரணும் இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்க, எல்லா எலும்பும் போயிடுச்சு, மண்டை ஓட மட்டும்தான் என்ன செய்யுது கிடைக்குது. பாருங்க, அது மட்டும்தான் ரொம்ப காலம் அழியாமல் இருக்கும், மீதியெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். அப்படி நாம் சொல்லுகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு
மனுஷன் அதனால தான் என்ன சொன்னான், செத்தா புதைச்சான், மேட்ரு முடிஞ்சுது, அவ்வளவுதான் என்று மனுஷன் காலாங்காலமா சொல்லிட்டு இருந்தான். இயேசு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை நமக்கு விளங்க பண்ணுவதற்காக, நீங்களும் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பீர்கள் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக இயேசு என்ன செஞ்சார், உயிரோடு வந்து. அதை நீங்க ஒரு ஆங்கில வேதாகமத்தில் நீங்க அதை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் பாருங்களேன். அதுல அப்படி ஒண்ணே இல்லைன்னா அதை எதுக்கு செய்யும், உயிர்த்தெழுதலே இல்லைன்னா அந்த விஷயமே வேண்டாமே, பேச வேண்டிய அவசியமே இல்லையே. ஆகையினாலதான் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக, நீங்களும் ஒரு நாளிலே உயிர்த்தெழுவீர்கள் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக, உணர்த்துவதற்காக அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், ஒரு நாள்ல அவர் முதற்பலனானவர், நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். அல்லேலூயா. சந்தோஷமே இல்லைல்ல? எங்க என்னமோ சொல்றீங்க, அது சந்தோஷமான காரியம் இல்லையா? நீங்களும் நானும் கடைசி காலம் துணிக்கும் பொழுது, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் என்ன செய்வோம், உயிரோடு எழுந்திருப்போம். கடந்த நாட்கள்ல என் மகன் இதை அழகா கேட்டா பாருங்க, என்ன சொல்றீங்க, எப்படி என்ன சொன்ன கேட்டா பாருங்க, நாம எப்படி இருப்போம், உயிர்த்தெழுந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு பாருங்க. ஒரு விதை இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஏதோ தேங்காய் மாதிரி அல்லது மாங்கொட்டை மாதிரி, அது பலாக்குரு கொட்டை மாதிரி ஏதோ ஒரு விதை இருக்கு, காட்டுல இருந்து ஒரு மரம் இருக்கு. அந்த விதையை பார்த்தா நீங்க சொல்ல முடியுமா அதுக்குள்ள இருந்து என்ன மரம் வரும்னு? பாருங்க, அதில் ஒரு தேங்காய் இருக்குது. இந்த தேங்காய்க்குள்ள என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? பலாயிரம் தேங்காய் இருக்கு பாருங்களேன், பலாயிரம் ஓலை இருக்கு பாருங்களா, தென்னை ஓலை, பலாயிரம் குறும்பு இருக்கு பாருங்களேன், மட்டை பாருங்க, நினைச்சு பாருங்க. இவ்வளோண்டு தேங்காய் தான், ஆனால் அது முளைய வச்சு அது உயிர் முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் எப்பப்பா இதெல்லாம் அதுக்குள்ள இருந்துச்சு. ஆமாங்க, நீங்களும் நானும் பூமியிலேயே அடக்கம் பண்ணப்படுறோம். அதோட நமக்கு கதை முடிகிறது இல்லை, உயிரோடு எழுந்திருப்போம். எப்படிங்க சொல்றீங்க? அதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததுனால எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு, நானும் உயிரோட வருவேன். அந்த விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சா? இப்போ வந்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய உடல் எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிருச்சுன்னு சொன்னேன். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் இதே சரீரத்தோடு தான் எழுந்திருக்க போகிறோம். எப்படிங்க? இதே சரீரம் தான் கிடைக்க போகுது நமக்கு. எப்படிங்க? அது மண்ணோடு மண்ணு போனாலும் எக்காலம் துணிக்கும் பொழுது அதெல்லாம் என்ன செய்யும்? அந்தந்த சரீரம் அதனோடு என்ன செய்யும்? எப்படி சொல்றீங்க? இயேசு கல்லறையில வைக்கப்பட்டார். 3வது நாள்ல இவங்க எல்லாம் போய் பார்க்குறாங்க. அங்க என்ன இருந்துச்சு? அவரை சுற்றி இருந்த துணி சுற்றி என்ன செஞ்சுச்சு? நான் பாருங்க, நேற்று ஒரு டீ கடையில் ஒரு டீ சாப்பிடலான்னு உட்காந்துருந்தேன். என் மனசுல இது ஓடிக்கிட்டே இருக்கு. என் ஆண்டவர் எவ்வளவு ஒழுக்கத்தின் சிகரம் பாருங்க. அவரிடத்துல எந்த குறையுமே கண்டுபிடியாது. எழுந்திரிச்சு வைக்கப்போர்ல இருந்து எழுந்திரிச்சு போற மாதிரி அவர் போகல. தன்னை சுற்றி இருந்த துணியை நம்மளா இருந்தா நினைச்சு பாருங்களா, என்ன பண்ணணும்? ரத்த கரை படிஞ்சிருக்கு, அந்த துணியை என்ன பண்ணுவான்? சுத்தி அப்பாடா உயிர் வந்துருச்சு அப்படின்னு துணியை சுத்தி உருவி போட்டுட்டு என்ன செஞ்சிருப்போம்? பார்த்துருக்கீங்களா? சிலர் கலட்டி விட்ட பேண்ட் அங்கேயே கிடக்கும் பாருங்களேன். காலையில ட்ரெஸ் மாற்றுவாங்க, குளிப்பாங்க அல்லது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, குளிச்சுட்டு இந்த லுங்கியோட கட்டிட்டு பேண்ட் மாட்டுவாங்க, லுங்கி அப்படியே கீழே கிடக்கும் பாருங்க. சாயந்தரம் வர்ற வரைக்கும் எங்கே தான் கிடக்கும்? எங்கே அவுத்து விட்டாங்களோ பார்த்துருக்கீங்களா? வீட்டில் படுத்துருப்போம், தூங்கும் நைட்டு. காலையில் எழுந்திரிச்சு மறுநாள் சாயந்தரமும் தலையெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதே இல்லை, போர்வை விரிக்க வேண்டியதே இல்லை, அது விரிச்சு தான் கிடக்கும் பாருங்க. அப்படியே என்ன செய்ய வேண்டியதான்? குத்திக்க வேண்டியதான். என் ஆண்டவர் அப்படி இல்லை பாருங்க. அவர் உயிரோடு எழுந்தார். அவரிடத்திலே குற்றம் பழுதொன்றும் இல்லை. என்னிடத்திலே குற்றம் உண்டு யார் உங்களில் என்னை குற்றம் சாட்ட முடியும்?
இடத்துல பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றம் சாட்ட முடியும்னு தைரியமா கேட்டவர். அவர் தான் உயிரோடு எழுந்திருக்கும் போது கூட அந்த இரத்தக்கரை படிந்த துணியை கூட அழகா சுத்தி மடிச்சு ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு எழுந்தவர். இப்படி ஒரு தேவனை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் 2 பொண்டாட்டி வச்ச தெய்வம் எல்லாம் இருக்கு, கையங்காலையும் பிடிச்சி கட்டி வச்சிருக்கிற தெய்வம் எல்லாம் இருக்கு, எழுந்திருச்ச கூடாதுன்னு. எழுந்திருந்தா இது பெரிய ஆபத்துடா, கையை கட்டுங்கடா, காலை கட்டுங்கடான்னு கட்டி வச்சிருக்கிற தெய்வம் எல்லாம் இருக்கு, படுக்கையிலேயே போட்டிருக்கிற தெய்வம் எல்லாம் இருக்கு. அது எப்போதும் எப்படிதான் இருக்கும்? பெட்லயே தான் இருக்கும், எழுந்திருக்க முடியாம. அப்படிப்பட்ட தெய்வம் எல்லாம் இருக்கிற நாட்டில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? உயிரோடு எழுந்தவர். அவரிடத்துல எந்த குறையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் தன்னை சுற்றி இருந்த அந்த துணியை கூட அழகா சுற்றி ஒரு ஓரமா வச்சுட்டு, நீங்க அவரை பொழுது கொள்ளுகிற நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் டீசெண்டா இருக்கீங்களா? கொஞ்சம் துணியெல்லாம் சுற்றி எடுத்து ஓரமா மடிச்சு வைக்கிறீங்களா? அவர் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார் பாருங்க நமக்கு. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி டாய்லெட் போகணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்காருங்க. பாத்திரம் கழுவுறது, எப்படி விளக்குறது, எப்படி குளிக்கிறது, எப்படி துணியை துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது எல்லாம் சொல்லி கொடுத்தவர். கடைசியில் டாய்லெட் போகிறதையும் சொன்னார். என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்க மாட்டீங்க, நிறைய பேருக்கு தெரியும். அவர் என்ன சொன்னார்? நீ மலை ஜாதிக்கு போகும்போது கையில் என்ன எடுத்துட்டு போ? ஒரு கோலையும் எடுத்துட்டு போ. இன்னைக்கெல்லாம் நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ் அவுட்டெல்லாம் இல்லை. ஒரு அமுத்தமுத்தனோடனே போயிடுது. இப்போ தண்ணி அப்படியே அடிச்சு போயிடுது. அன்னைக்கு அது இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால ஆண்டவர் அன்னைக்கு நீ மலைஜாதிக்கு போகும்போது கையில் ஒரு குச்சி எடுத்துட்டு போ. நீ முன்னிலிருந்து கழிந்ததை என்ன செஞ்சிடு? குழி எடுத்து மூடிடு. எவ்வளவு நாகரீகத்தை கற்று தந்த ஆண்டவர் பாருங்க. இந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த தேவன் உயிர்த்தெழுந்தவர், அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மரித்தவங்களுக்கு தேவன் இல்லை, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தேவன். மரித்தவங்களுக்கு யாருக்குங்க? மரித்தவர்களுக்கு அவர் தேவன் இல்லை, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தேவன். எப்படி? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க ஞாபகம் தான் இதை சொல்லுவீங்க. அவரை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தில் வாழ்கிற அத்தனை பேரை யாருதாங்க? அவனுக்கு அவர் கடவுளா? நினைச்சு பாருங்களேன். ஏங்க இங்க ஒருத்தர் இருக்காரு, நம்ம நண்பர் தான். இங்க ஒருத்தர் மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு, தெரிஞ்ச நண்பர் தான். இயேசு அவருடைய கடவுளா? இயேசு அவருடைய தெய்வமா? இயேசு அவருடைய ஆண்டவரா? இல்லைங்க. அவரை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு என்று பேர் குறிக்கப்பட்டு தன்னை அவருக்கு என்று ஒப்பு கொடுத்த உங்களுக்கும் எனக்கும் தான் அவர் ஆண்டவர். அப்படியானால் நாம் யார்? நாம் ஜீவன் உள்ளவர்கள், நாம் உயிரோடு இருக்கிறவர்கள். நாம் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்போம். அவர் உயிரோடு எழுந்தது நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபித்து நமக்கு காண்பிப்பதற்காக, நாமும் ஒரு நாளில் உயிர்த்தெழுவோம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். பாருங்க, அதே அதிகாரத்தில் 2வது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை படிங்க. மனிதனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும். இதுதான் பெரிய காரியம். ஆதாமுக்குள்ள நாம் எல்லாம் மரிச்சோம். நமக்கு எப்படி மரணம் வந்துச்சு? நமக்குள்ள தேவன் நம்மை ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளையும் அவர் சிருஷ்டித்த போது அவர்களுக்கு அங்கே மரணம் இல்லை. மரணம் எப்ப வந்துச்சு? பாவம் செய்த போது வந்தது. அங்கே வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்படும். மரணம் என்பது அது ஒரு கிரியை, அது ஒரு செயல். அந்த செயல் என்ன செய்யப்படும்? பாருங்களேன், நாம் எல்லாம் எப்படி நமக்கு மரணம் வருது சொல்ல முடியுமா? ஒருத்தர் நேற்று மரிச்சிட்டாருன்னு வைங்க,
எப்படி மரித்தார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? வயசாச்சுங்க. அவர் வயசாச்சு மரிச்சிட்டாரு. எப்படி வயசாச்சு? பிறந்த போது, பிறக்கும் போது மரணம் என்ன செஞ்சிருச்சுங்க? உள்ள வந்துருச்சு. ஒரு மனிதன் குழந்தையாக பிறந்த பொழுது அவனுக்குள் மரணம் வந்துவிட்டது. இந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அது ஆதாமின் மூலமாய் உள்ள வந்துருச்சு. இந்த மரணத்தை நம்ம வேண்ட அப்புறப்படுத்தி நம்மை மரணத்திலிருந்து ஜெயித்து உயிரோடு நாம் வாழுவதற்காக, நம்மை உயிர்ப்பிப்பதற்காக கிறிஸ்து என்ன செஞ்சாரு? உயிர்த்தார். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவருடைய உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விளங்க பண்ணுவதற்காக அவர் உயிர்த்தார். இரண்டாவது காரியம், நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே. நம்புறீங்களா? உயிர்ப்பிக்கப்படுவீங்களா? மூன்றாவது காரியம் பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குவதாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. எப்படிங்க? ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? யார் யார் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? கை தூக்குங்க பாருங்க. நம்ம 3, 4, 5, 6, 7 பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறோம். 4 பேர் எடுக்கல பாருங்க. நீங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நாம் இணைக்கப்படும். அப்பதான் ஜாயின் ஆகும். அதுக்கு முன்னாடி நாம் உயிரோடு எழுந்திருப்போம், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஞானஸ்நானம் என்கிற அந்த ஒரு செயலினாலே தான் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு, அந்த ஜீவனுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அது வெறும் ஏதோ முங்கிட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னு இல்லை. அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து நம்மை உயிர்ப்பிக்கிறது. எப்படி நல்மனசாட்சியின் உடன்படிக்கை? பாருங்க, எனக்கு ஒரு மாமா இருந்தார், எங்க அம்மாவோட தம்பி தான். ரொம்ப வருஷமா ஞானஸ்நானமே எடுக்கல. பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் உள்ளவங்க தான் எல்லாரும் ஞானஸ்நானம். இவர் மட்டும் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாரு. உலக பிரகாரமே நடந்துட்டு இருந்தார். 27 வயசா 28 வயசு ஆயிடுச்சு. கடைசியில இவருக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்கணும். பொண்ணு பார்க்கும்போது எப்படி பார்க்கறது? எல்லாரும் நகை போடாம இருக்காங்க. அக்கா, தங்கச்சி, அண்ணன், ஒய்ஃபு, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் நகை போடாம இருக்காங்க. இவருக்கு என்ன நகை போடாம கல்யாணம் பண்ணணும், வேற வழி இல்லை. என்ன எங்க போறாரு? ஞானஸ்நானம் எடுக்க. அப்பதான் வராரு. தம்பி ஞானஸ்நானம் எடுத்துக்காரா அப்படிங்க? ஆமாங்க. எப்படி எடுத்தாருங்க? அது எடுத்தாருங்க. அவருக்கு ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. எங்க? பாண்டிச்சேரியில இந்த சிமெண்ட் கட்டை செங்கல் செய்து அதை தண்ணிக்குள்ள ஊற வைப்பாங்க தொட்டியில. அந்த தொட்டி தண்ணி சிமெண்ட் தண்ணியில கொண்டு போய் ராத்திரி 9 மணிக்கு முக்கி விட்டாங்க. இது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னா அதை விளங்குறதுக்காக சொல்றேன். நல்மனசாட்சியின் உடன்படிக்கைன்னா என்ன தெரியுமா? இப்போ நான் வந்து தமிழ்கிட்ட வந்து நானும் கூட திருப்பூர் வரேன் அப்படின்னு சொல்கிறேன். அவர் உடனே அதனால வாங்கினே நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை. மனசுக்குள்ளே ஒன்று இருக்கு, அதை கூட்டிகிட்டு போனால் வழியில் ஒரு சப்பத்தாவது வாங்கி தருவார், காசு வச்சிருப்பார், ஏதோ ஒரு சர்பத்து டீ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்தா அதுக்கு பேர் என்னது? அது நல்மனசாட்சி இல்லை. என்னை கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிட்டது நல்மனசாட்சியோட இல்லை, என்கிட்ட என்னமோ கிடைக்கும். நீங்க எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்க? எடுத்தவங்க எல்லாம் ஒருவேளை முதல்ல தெரியாம எடுத்திருப்பீங்க, நானும் தெரியாம எடுத்திருப்பேன். இன்னைக்கு நாம விளைவிக்கணும். அன்னைக்கு எடுத்தது ஆண்டவர் எனக்கு அதை தருவாரு இதை தருவாருன்னு இல்லை,
அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நான் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் ஞானஸ்நானம் எடுத்தது. இப்போ நான் ஞானஸ்நானம் எடுத்ததுனால அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நான் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன். அந்த நம்பிக்கை எனக்குள்ளே வருகிறது. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல் என்னை உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம். சில நேரங்களில் நமக்கு சில சந்தேகங்கள் எல்லாம் வரும் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். 6ஆம் வசனம். பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதல் என்னங்க சொல்றீங்க? அப்ப இன்னொரு உயிர்த்தெழுதல் வேற இருக்கா? இன்னொரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அது என்ன உயிர்த்தெழுதல் தெரியுமா? பாருங்க, பனி 12வது வசனத்தை படிங்க. அதுல 20 வெளிப்படுத்தல் 20. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். பாருங்க, எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. நீங்களும் நானும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? ஞானஸ்நானம் பெற்று அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் உயிர்த்தெழுந்தால் அவரோடு கூட என்ன செய்ய முடியும்? 1000 வருட ஆளுகை செய்ய முடியும் இந்த பூமியிலே. அந்த வசனம் 6ஆம் வசனம் பாருங்க, என்ன சொல்லுது? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. கடைசி வெளிப்படுத்தல் 352வது பேஜ், பின்பக்கம் வரும். 352 பைபிளோட கடைசியில 352வது பக்கம். அந்த 20வது அதிகாரம் 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் நீங்க அதை சேர்ந்து வாசிக்கணும். பொறுமையாக தான் வாசிக்கிறேன், நீங்க சேர்ந்து வாசிக்கணும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாருங்க,
மரணத்துக்கு பங்குள்ளவர்களாகிய நீங்களும் நானும் அவரோடு கூட தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக அவரோடு கூட நாமும் என்ன செய்வோம்? அந்த பூமியில 1000 வருடம். சரி, அப்போ மற்றவங்களால இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. 2ஆம் மரணம்னா என்ன? உடனே செத்து போறதில்லை. மரணம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நம்ம இந்த பூமியில மரணம்னா செத்து போறான், முடிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். அதாவது மரணம் என்பது, வேதம் சொல்லுகிற மரணம் என்பது என்னன்னா, ஒரு மனிதன் அவனை டோட்டலி என்ன செய்யறது? கிரியை செய்ய முடியாம ஸ்டாப் பண்ணும். அவ்வளவுதான். அவன் இருப்பான், அவன் அழிஞ்சு போக மாட்டான். எந்த செயலும் இல்லாமல் டோட்டலி என்ன செய்யணும்? நிறுத்தப்படும். அவனுடைய கிரியைகள் நிறுத்தப்படும். ரொம்ப மனைவியை போட்டு அடிக்கிறவரா இருக்கிறாரா, ஒரு நாள் அவருடைய அடிதடி எல்லாம் என்ன செய்யப்படும்? நிறுத்தப்படும். இவர் ரொம்ப பக்கத்து வீட்டுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரா, ஒரு நாள் அவர் என்ன செய்யணும்? அவருடைய செயல் நிறுத்தப்படும். ரொம்ப திருட்டுத்தனம் பண்றாரா, திருடு ஒரு நாள் என்ன செய்யப்படும்? அவருடைய திருட்டு கைமீறி போகும், ஒரு நாள் நிறுத்தப்படும். நீங்களும் நானும் அப்போ இல்லை, நாம் நிறுத்தப்பட மாட்டோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள், அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறவர்கள், நாம் நீதியும் சமாதானமும் உள்ளவர்கள். நாம் நிறுத்தப்பட மாட்டோம். நாம் என்னைக்கும் உயிரோடு இருப்போம். ஆனால் மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்து நிறுத்தப்பட்டு விட்டு 2ஆம் மரணத்துக்கு செல்கிறார்கள். அங்கே அக்னியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். எல்லாரும் எழுந்திருப்பாங்க, அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கும் அந்த உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே உண்டாகிற உயிர்த்தெழுதல். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே பெற்றுக்கொள்கிற உயிர்த்தெழுதல். ஆனால் மற்ற ஜனங்கள் பெற்றுக்கொள்கிற உயிர்த்தெழுதல் அது அவர்கள் 2ஆம் மரணத்துக்கு எதுவாக பெற்றுக்கொள்கிற உயிர்த்தெழுதல். நாம் கிருபை பெற்ற மக்கள் ஆகையினாலே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இணைக்கப்படாதிருந்தால் இன்றே இணைக்கப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை ஜெபிப்போம்.